ஹலோ சென்டினல்ஸ். மே 16, 2008 பல நகரங்கள் தனக்கு பக்கத்தில் இருந்த இடங்களை விழுங்கிக்கிட்டு இருந்த டைம் அது. அப்படி நியூடெல்லிக்கு பக்கத்தில் இருந்த இடம் தான் நொய்டா. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஜல்வாயுகர்னு சொல்லப்படுற காம்ப்ளெக்ஸில் ஒரு பகுதியான L32ன்ற அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணான பாரதி எதையோ முணுமுணுத்தபடி காலிங் பெல்லை அடிச்சிட்ருக்காங்க. பாரதி அந்த வீட்டுக்கு சமையல்கார பெண்ணா ஒரு வாரத்துக்கு முன்னாடியாக சேர்ந்துருக்காங்க. வீட்டோட ஓனரான மூப்பூர் வெளியே வந்து பார்த்து ஹேம்ராஜ் எங்கன்னு பாரதியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி, அந்த கதவு வழக்கமாக எப்பயும் திறந்து தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா வழக்கமாக அந்த கதவை திறக்கிறது நுப்பூர் இல்லை, வீட்டிலே தங்கி சமையல்காரரை வேலை பார்த்துட்டு இருக்க ஹேம்ராஜ். ஏன்னா நுப்பூரும் அவங்களோட ஹஸ்பண்டும் காலையில் லேட்டாக தான் ரெகுலராக எழுந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை விட ஹேம்ராஜ்க்கு தான் இந்த வீட்டை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க 2 பேரும் டே ஃபுல்லாக அவங்க வச்சுருக்க கிளினிக்கில் தான் இருப்பாங்க. நூப்பூரும் ராஜேஷும் அந்த ஏரியாவிலேயே சக்ஸஸ்ஃபுல்லான டென்டிஸ்டாகவும் அவங்களே சொந்தமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டென்டல் கிளினிக்கும் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. கதவை திறந்து விடுங்க, நான் உள்ளே வந்து வேலை செஞ்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. நூப்பூரோ, ஹேம்ராஜ் வந்தால் தான் இந்த கதவை திறக்க முடியும், ஏன்னா கிரில் ஏற்றப்பட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹேம்ராஜ் மேலே இந்த ஃபேமிலிக்கு ரொம்பவே நம்பிக்கையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட லேஅவுட்டை பார்த்துட்டு வருவோம். இப்போது பாரதி நின்றுட்டுருக்கிறது அந்த வீட்டோட அவுட்டர் மோஸ்ட் கேட்டான என்ட்ரன்ஸ் கேட். அந்த கேட்டை தாண்டி உள்ளே போனால் ரைட் சைடில் அந்த வீட்டோட வேலைக்காரரான ஹேம்ராஜோட கதவு. அந்த கதவை இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் அதுதான் அந்த வீட்டோட மிடில் கேட்டான க்ரில் கேட். அந்த கதவு தான் இப்போது பூட்டப்பட்டிருக்கிறதா நூப்பூர் சொல்கிறாங்க. இந்த 2வது கதவை தாண்டி 3வது கதவுக்கு போனால் வீட்டோட லிவிங் ரூமுக்கு போக முடியும். நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீட்டு சமையல்காரருக்கு வெளியே போக 2 வே இருக்குது. ஒன்று எல்லோரும் யூஸ் பண்ணுற காமனான வே, இன்னொன்று ஸ்ட்ரைட்டாக அவர் லிவிங் ஹாலுக்கு போகிற ஒரு வழி இருக்குது. வீட்டு சமையல்காரர் ரூமில் இருந்து ஆப்போசிட்டில் அந்த டென்டிஸ்ட் ஃபேமிலியோட ஒரே பொண்ணான 13 வயது ஆருஷியோட ரூமும் இருக்குது. ஆருஷோட ரூமுக்கு பக்கத்துலேயே அட்ஜசண்ட்டாக நூப்பூரும் ராஜேஷும் தூங்குறதுக்காக பெட்ரூம் இருக்குது. இந்த நிலையில் தான் நூப்பூரே அசியம் பண்ணிக்கிறாங்க ஹேம்ராஜ் பால் வாங்கிறதுக்காக வெளியே போயிருப்பாருன்னு. ஸோ அவங்க பார்க்க வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் வந்துடுவார், உள்ளே வந்துடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நூப்பூர் ஹேம்ராஜ்க்கும் கால் பண்ணுறாங்க. ஆனால் முதல் முறையில் கால் கட் ஆகுது. 2வது முறை ட்ரை பண்ணும்போது கால் கட்டாகி சுவிட்ச் ஆஃபும் ஆகுது. பொறுமையை இழந்த பாரதி, சரி ஓகே, உங்ககிட்ட இருக்க டூப்ளிகேட் சாவியை தூக்கி போடுங்க, நான் உள்ளே வந்து என் வேலையை பார்க்குறேனோ சொல்கிறாங்க. ஓகே, நான் பால்கனியில் வந்து தூக்கி போடுறேன், நீ கீழே வந்து எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. டோர் மேபி அன்லாக்கில் கூட இருக்கலாம், இதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க நூப்பூர். இருந்தாலும் அவங்க திருப்பி போய் பார்த்துட்டு வரணுங்கிறனால, சரி எதுக்கும் நான் வந்துட்டேன், சாவியை நீங்கள் தூக்கி போடுங்க, ஒரு வேளை அன்லாக்கில் இருந்தால் நான் உள்ளே வந்துடணும் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நூப்பூரும் சாவியை தூக்கி போடுறாங்க. அவங்க சொன்னபடியே அந்த மிடில் கேட் வெறும் தாழ்பால் மட்டும்தான் போட்டிருக்கு, லாக் பண்ணப்படலை. நூப்பூரோட கணவரான ராஜேஷ் எழுந்திருக்கிறாரு. அவர் எழுந்து வந்த லிவிங் ரூமை பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த டைனிங் டேபிளில் எம்டியாக இருக்க விஸ்கி பாட்டில் ஒன்று இருந்திருக்கு. ஆனால் அவரும் நேற்று குடிக்கல, அவங்க ஒய்ஃபும் குடிக்கல. நூப்பூர்கிட்ட நீ ஆருஷியோட ரூமை செக் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி நூப்பூரும் அவங்க கதவை தட்ட போகிறாங்க. ஆனால் அந்த கதவு ஆல்ரெடி அன்லாக்கில் தான் இருந்திருக்கு. யூஸ்வலாக ஆருஷியோட ரூம் உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருக்கும், ஆனால் அன்லாக் பண்ணப்பட்டிருக்கு. திங்க் பண்ணபடியே கதவை நூப்பூர் திறக்கிறாங்க. ஒரே பொண்ணான ஆருஷி படுத்திருக்க ரூமில் படுத்திருந்தபடியே ரத்தத்தோட ரத்தமாக உறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க.
ஒரு ஒயிட் ஷீட்டில் மேலே மூடினபடியும் ஸ்கூல் பேக் அவன் முகத்து மேலே வச்சப்பட்டபடியும் டாய்ஸ் பில்லோஸ்னு ரெஜ் பண்ணப்பட்டபடியும் இருந்திருக்காங்க ஆருஷி. தன்னோட ஒரே பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி கத்தி கதறாரு ராஜேஷ். நூப்பூர் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் திகச்சு போய் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பாரதியும் படிக்கட்டுகளை ஏறி மேலே வராங்க. அப்போ நூப்பூரும் பாரதியை போய் கட்டி அணைச்சபடி அழுதுகிட்டே என் பொண்ணோட ரூமுக்கு போய் பாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தயங்கினபடியே பாரதியும் கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த அந்த காட்சி அவங்க வாழ்நாளில் என்னைக்கு கேட்டாலும் அப்படியே சொல்லுவாங்க. இந்த சைடு காதுலேருந்து இந்த சைடு காது வரைக்கும் அறுக்கப்பட்ட நிலையில் ஆருஷியோட உடல் இருந்திருக்கு. அந்த பெட்டில் சுவரில் தரையிலன்னு திரும்புகிற இடம்லாம் ரத்த கரையாக காணப்பட்டிருக்கு. தான் வீட்டு வேலைக்காரன ஹேம்ராஜ் தான் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக காரணமாக இருக்கணும்னு பாரதி கிட்ட சொல்கிறாங்க. பாரதியும் பக்கத்தில் இருக்க நேபர்ஸ் கிட்ட ஆருஷி இப்படி கண்டெடுக்கப்பட்டதை போய் சொல்கிறாங்க. 1 மணி நேரத்திலேயே அங்கே வந்த எல்லாரும் கூட்டம் கூட்டமாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விட்டு வச்சது ஆருஷியோட ரூம் மட்டும்தான். அந்த ரத்த வாடையில் யாரும் அங்கே நிற்கிறதுக்கு கூட விரும்பலை. போலீஸ்க்கு 6:43 மணிக்கு தான் அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்டான ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அவங்க வந்த அடிய 8 மணி ஆகுது. ராஜேஷும் நூப்பூரும் ஹேம்ராஜ் தான் இப்படி பண்ணிட்டான்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸும் ஆமாம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹேம்ராஜை தேடி வேட்டை ஆரம்பிக்குது. இதற்கும் மேலே போலீஸ்க்கு நான் 25,000 ரூபா கொடுக்குறேன்னு ராஜேஷும் சொல்லியிருக்காரு. அது எதுக்குன்னா ஹேம்ராஜோட நேபாளில் இருக்க சொந்த ஊருக்கு போய் அங்கே அவனை தேடி பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. போலீஸோட தியரி என்னமோ சிம்பிள் தான். அது என்ன அப்படின்னா, அந்த வீட்டு வேலைக்காரனான ஹேம்ராஜ் நேற்று நைட்டு அங்கே இருந்த விஸ்கியை குடிச்சிட்டு ஆருஷியோட ரூமுக்கு தன் நிலை மறந்து போயிருக்கான். போனவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த சமயத்தில் ஆருஷி தடுத்துருக்காங்க. ஸோ கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். இதற்கடுத்து ஹேம்ராஜை பற்றி யார் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 20,000 ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும்னு அறிவிக்கப்படுது. இந்த கேஸ் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்க மாதிரி வேணால் தெரியலாம். ஆனால் இந்த கேஸ் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறதுக்கும் அன்சால்வ்டு நிலையில் இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? இந்த இரவு அப்படி ஆருஷிக்கு என்ன நடந்துச்சு? கிரைமில் ட்ரூத் ஈஸியாக கிடைக்காது. ஆனால் நான் உங்கள் வேணும் உங்களுக்காக நான் அதை தேடி கொண்டு வரேன். வாங்க. மே 15, 2008 இந்த கோர சம்பவம் நடந்த முன்னாடி நாள். இன்னைக்கு எப்பவும் போல் நார்மலாக தான் அந்த நாள் போயிருக்கு. நூப்பூர் காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அவங்க வச்சுருக்க கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா 1:30 மணிக்கு போய் ஆருஷியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் தான் இருப்பாங்க ஆருஷி. ஈவினிங் 4:30 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் நூப்பூர் அவங்க வேலை பார்க்குற ஃபோர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு தான் வருவாங்கன்னு சொல்லப்படுது. ஆருஷியோட அப்பாவான ராஜேஷ் ஐடிஎஸ் காலேஜில் ப்ரொஃபஸராகவும் காலையில் 8:45 மதியம் 3:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு, அதுக்கப்புறமா தன்னோட பேஷண்ட்ஸை பார்க்க அவர் வச்சுருக்க டென்டல் கிளினிக் போயிடுவார்னு சொல்லப்படுது. அந்த வீட்டு கார் டிரைவரான உமேஷ் தான் எப்பவும் போல் 9 மணிக்கு ராஜேஷை வந்து வீட்டில் விட்டுருக்காரு. ஆருஷியும் ஹேம்ராஜையும் கடைசியாக வெளியாட்கள் உயிரோட பார்த்தது உமேஷ் மட்டும்தான். அன்னைக்கு நைட்டு தான் ராஜேஷ் தன்னோட ஒரே பொண்ணுக்கு அவன் ரொம்ப நாளாக விரும்பி கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லப்படுற சோனி கேமரா வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் ஹாப்பியான மூமெண்ட்ஸாக பல ஃபோட்டோக்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் கடைசி ஃபோட்டோவாக இரவு 10:10க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுதான் ஆருஷி உயிரோடு இருந்த கடைசி ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுத்த கொஞ்ச நேரங்கள்லேயே அந்த ஒரு இரவு இந்தியாவோட பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு இரவாக மாறப்போகுதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸில் சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோவும் கேப்சர் ஆகலை.
இரவு 11 மணிக்கு ராஜேஷ் தன்னோட மனைவி கிட்ட போய் ரவுட்டரை ஆன் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரு. ஆனால் ரவுட்டர் ஆருஷியோட ரூமில் தான் இருக்குது. ஸோ ஆருஷி ரூமோட கதவை திறந்து உள்ளே போய் ஆன் பண்ணிட்டு வராங்க. அதோட பொண்ணை கடைசியாக பார்த்தது அதுதான். அப்போ ஆருஷி சேட்டன் பகவத் நாவல் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜேஷும் சில யூஎஸ் கால்ஸ் லேண்ட்லைன் மூலமாக அட்டன் பண்ணுறாரு. சில இமெயில்ஸும் சென்ட் பண்ணுறாரு. அந்த வீட்டோட கடைசி இன்டர்நெட் ஆக்டிவிட்டியாக பதிவு பண்ணப்பட்டது இரவு 11:41. அது இங்கேருந்து தான் மர்மம் கை கோர்க்க ஆரம்பிக்குது. 13 வயது இருக்கக்கூடிய ஆருஷி மே 24, 1994 பிறக்கிறாங்க. ஆருஷி டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் ரொம்ப டாப்பராகவும் ஒரே சமயத்தில் ஃபன்னை விரும்புகிறவங்களாகவும் அண்ட் ஷை டைப்பாகவும் தான் இருந்திருக்காங்க. ஹேம்ராஜ் தன்னோட பொண்ணு மாதிரி ஆருஷியை பார்த்துக்கிட்டு தான் சொல்லப்பட்டிருக்காங்க. ஹேம்ராஜோட ரியல் நேம் யாம் பிரசாத். அவருக்கு 45 வயது இருக்கும்னும் அவர் நேபாளில் இன்டீரியர் வில்லேஜாக இருக்கக்கூடிய தரப்பணி வில்லேஜ்லேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆருஷியோட ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஃப்ரெண்டான அன்மோல் ஆருஷியோட பர்சனல் நம்பரில் இருந்தும் லேண்ட்லைனுக்கும் கால் பண்ணியிருக்கான். ஆனால் கால் அட்டன் பண்ணப்படலை. அதுக்கப்புறமா 12:30 மணிக்கு அன்மோல் ஒரு மெசேஜும் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த மெசேஜ் ஆருஷியோட ஃபோனுக்கு ரீச்சே ஆகலை. ஏன்னா 12:08 தான் அந்த வீட்டோட இன்டர்நெட் சர்வீஸ் ஆனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இந்த நொடியிலிருந்து அந்த வீட்டோட நேரடி தொடர்பும் இன்டர்நெட் தொடர்பும் வெளியாட்களுக்கு கட் ஆகுது. போஸ்ட்மார்ட்டத்துக்காக காலையில் 8:30 மணிக்கு ஆருஷியோட உடல் எடுத்து செல்லப்படுது. மதியம் 1 மணிக்கே ஆருஷியோட உடலும் ரிட்டர்ன் ஆகுது. உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அன்னைக்கே மே டைமுங்கிறனால ஹீட்டாக இருக்கணும், பாடி ரொம்பவே டீகம்போஸ் ஆகிடணும். ஆருஷியோட உடல் அன்னைக்கு 3:30 மணிக்கே ஆருஷியோட பெற்றோர்களால் வலியுறுத்தப்பட்டு உடல் தகனம் பண்ணப்படுது. ஆருஷியோட ரூம் எப்போவுமே உள்ளே பூட்டி தான் இருக்கும். ஆனால் நேற்று இரவு எப்படி பூட்டாமல் இருந்துச்சு? ஆருஷியோட ரூம் கதவு சாவி நூப்போர் பெட்டுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. ஆருஷி கண்டுபிடிக்கப்பட்ட அன்னைக்கு ஆருஷியோட ரூம் சாவி லிவிங் ஹாலில் இருந்திருக்கு. ஆறுதல் சொல்ல வந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸரான கே கௌதம் டெரஸ்க்கு போகிற வழியில் இருக்க படிக்கட்டுகள் ரத்த கரையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. துறக்கிறதுக்காக போகிறாரு, பூட்டப்பட்டிருக்கு. சரி, அந்த டெரஸோட சாவி ராஜேஷ் கிட்ட தான் இருக்குன்னு போய் கேட்குறாங்க போலீஸ். அப்படி கேட்கும்போது ராஜேஷ் தன்னோட ரூம்குள்ளே போனவர் கதவை பூட்டிக்கிட்டு ரொம்ப நேரமாக வெளியே வராததா சொல்லப்படுது. மே 17, 2008 இறுதி சடங்கு முடிக்கிறதுக்காக ஹரித்வாருக்கு ராஜேஷும் நூப்போரும் சாம்பல்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அன்றைக்கி 11 மணிக்கு ராஜேஷும் நூப்போரும் கதவுக்கிட்ட வரும்போது போலீஸ் ஆல்ரெடி டெரஸோட கதவை உடச்சி உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது படிக்கட்டுகளில் சுட்டு சுட்டாக ஒளிவிருந்த மாதிரியான ரத்தம் டெரஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரத்த பாதையாக மாற ஆரம்பிக்குது. அங்கே ஒரு உடல் ரொம்பவே அழுகிற நிலைமையில் கண்டெடுக்கப்படுது. ஏசிக்கு அடியில் மறைச்சி வைத்தபடி அந்த உடல் இருந்திருக்கு. இது ஹேம்ராஜான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே அழுகி போன அந்த உடலை பார்த்து இது ஹேம்ராஜ் மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஹேம்ராஜோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இது ஹேம்ராஜ் தானோ சொல்லி முடிக்கிறாரு. இப்படி ஒழுங்கான முறையில் இன்வெஸ்டிகேஷன் இல்லைங்கிறனால அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் எஸ்பின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நோ யூஸ், ஏன்னா டேமேஜ் வாஸ் ஆல்ரெடி டன். ஆருஷி கொலை செய்யப்பட்ட இடத்துல எவிடன்சஸ் 90%க்கும் அழிக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே இன்வெஸ்டிகேஷன் கவனக்குறைவோடு தான் நடத்தப்பட்டிருக்கு. இந்த கேஸோட போஸ்ட்மார்ட்டம் இன்னுமே திடுக்கிடும் உண்மைகளை நமக்கு சொல்லு. ஹேம்ராஜ் தான் ஆருஷியை கொன்னான் அப்படின்னு நினச்சிருந்த அந்த டைமில் ஆருஷியும் ஹேம்ராஜும் ஒரே முறையில் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் 2 பேரோட கழுத்துமே ஒரே மாதிரி தான் வெட்டப்பட்டிருக்கணும் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஏதோ ஒரு பெரிய மெட்டல் வச்சு தலையில் கனமாக அடிக்கப்பட்டிருக்கணும். ரொம்பவே துல்லியமாக ஷார்ப்பான டூல்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் 2 பேரோட கழுத்தையும் கரெக்டாக அறுத்துருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளிவருது. இப்போ போலீஸோட கண்கள் ஆருஷியோட பேரண்ட்ஸான ராஜேஷ் அண்ட் நூப்பூர் மேலே திரும்புது. ஏன் அப்படின்னா ஆருஷியோட ரூமுக்கும் அவளோட பேரண்ட்ஸோட ரூமுக்கும் 7 to 8 அடி தூரம் மட்டும்தான் இருக்கும்.
இவ்வளோ கொடூரமான கொலை பண்ணப்பட்டு இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் போச்சு? ஆருஷனோட அப்பாவான ராஜேஷோட செயல்கள் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக போலீஸ்க்கு தென்படுது. ராஜேஷ் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 23 மே 2008. இன்னும் ஒரு நாளில் ஆருஷ் உயிரோடு இருந்தால் 14வது பர்த்டே கொண்டாட வேண்டியது. ஆனால் அந்த நாளில் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் ஆருஷி அண்ட் ஹேம்ராஜை கொன்னது ஆருஷியோட அப்பாவான ராஜேஷ் தானே ப்ரெஸ்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ஹேம்ராஜும் இறந்துட்டான்னு தெரிஞ்ச ப்ரெஸ் மீடியா எல்லாம் தன்னோட கோர முகத்தை காட்ட ஆரம்பிக்குது. பல பெயர்களை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆருஷியும் ஹேம்ராஜும் தகாத உறவில் இருந்ததாகவும், அந்த டைமில் சரியாக ராஜேஷ் வந்து பார்த்துட்டதாகவும், 2 பேரையும் கொலை பண்ணிட்டதா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. இதற்கு அடுத்த பொருளையாக ராஜேஷ் தன்னோட ஃப்ரெண்டான அனிதா கூட திருமணத்தை தாண்டின ஒரு உறவில் இருந்தனால ஆருஷிக்கு அது தெரிய வந்து ஆருஷி அதை கேட்டிருக்காங்க. கோவமடைந்த ராஜேஷ் ஆருஷியை கொண்டுட்டாருனோ அதை பார்த்த ஹேம்ராஜை அந்த இடத்துல கொன்று பாடியை டெரஸில் போட்டுட்டாங்கன்னு சொல்லப்படுது. தல்வார் ஃபேமிலியோட ரிக்வஸ்ட்னால போலீஸ்லேருந்து சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றப்படுது. ஹேம்ராஜோட பிளட் மூப்பர்கிட்டையோ அல்லது ராஜேஷ் கிட்டையோ கண்டுபிடிக்கப்படலனோ இப்படி 2 கொலைகளை கொடூரமான முறையில் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவரோட ட்ரெஸ்ஸில் பிளட் இருந்திருக்கும். ஆனால் ஆருஷியோட பிளட் மட்டும்தான் இருந்திருக்கு, ஹேம்ராஜோட பிளட் இல்லை. அதன் காரணமாக ராஜேஷ் இந்த 2 கொலைகளையும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சிபிஐ சொல்லி முடிக்கிறாங்க. ஜூன் 12, 2008. இந்த நிலையில் ராஜேஷ் வச்சிருக்க டென்டல் கிளினிக்கில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்க கிருஷ்ணாவை கைது பண்ணுறாங்க. ஆர்சி ரூமில் இருந்த ஒரு பில்லாவோட உரையும் கண்டுபிடிக்கப்படுது. பல பேர் காத்துட்டு இருந்த உண்மையை பாம்பு தான் நஞ்ச கக்குற மாதிரி கிருஷ்ணா கொஞ்சம் கொஞ்சமாக கக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க செகண்ட் கில்லரான ராஜ்குமாரையும் 3வதா விஜய் மண்டல் சொல்லக்கூடிய இன்னொரு நபரையும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா, இந்த 3 நபர்களும் ஹேம்ராஜ் மாதிரியே நேபாளை சேர்ந்தவர். இப்போ சிபிஐயோட பொது தியரி என்ன அப்படின்னா, இந்த 3 நபர்களும் ஹேம்ராஜோட ரூமுக்கு போய் 4 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. தன் நிலை மறந்து ஆருஷியோட ரூமுக்கு ரேப் பண்ணுறதுக்காக அட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஆருஷி தடுத்துருக்காங்க. இதை அந்த 3 பேரும் சேர்ந்து ஆருஷியை கொலை பண்ணும்போது ஹேம்ராஜ் அதை பார்த்துடுறாரு. தங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாருன்னு தெரிஞ்சு அவரையும் கொலை பண்ணி டெரஸில் மறைச்சி வச்சுட்டாங்க. குறிப்பாக டென்டல் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கிருஷ்ணாவுக்கு ஆல்ரெடி ஆருஷி மேலே ஒரு ஃபீலிங் இருக்கணும் தெரிய வந்திருக்கு. இவனுங்க 3 பேரும் இந்த விஷயங்களை சொன்னாலும் அந்த ட்ரூத் சீரத்தோட எஃபெக்ட் குறைஞ்சதுக்கப்புறமா தான் அந்த வீட்டுக்கு போகவே இல்லைன்னு பல்ட்டி அடிக்கிறானுங்க. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து நேபாளி சங்கம் தான் கேட்டுட்டு இருந்தோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிவி ஷோவும் ஆமாம் அந்த டைமில் தான் ப்ளே ஆகணும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. எதிர்மாறாக ஒரு விஷயம் கிளம்ப ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ராஜ்குமார் வேலை பார்க்குற அவங்களோட முதலாளி வீட்டில் அவன் 12:30 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தானோ, விஜயோட முதலாளி அவன் கேரேஜில் தான் அந்த இரவு இருந்தானோ சொல்கிறாங்க. இதை விட அந்த 3 நபர்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி அவங்களோட டிஎன்ஏ எவிடன்சஸ், பிளட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே அந்த இடங்களில் கண்டுபிடிக்க முடியல. இதன் காரணமாக நார்கோ டெஸ்ட் நம்பகத்தன்மையாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அது ஒரு ஓரமாக தள்ளி வைக்கிறாங்க. செப்டம்பர் 2008 இவங்க 3 பேரும் புதிய ஆதாரங்கள் இல்லைன்னு விடுவிக்கப்படுறாங்க. 2009 ஒரு புதிய விஷயம் கிளம்ப ஆரம்பிக்குது. ஆருஷியோட போஸ்ட்மார்ட்டத்தில் கலெக்ட் பண்ணப்பட்ட வெஜினைட் சாம்பிள்ஸ் எந்த ஒரு குறிப்பும் இல்லை. ஆனால் 2009 ஆருஷியோட பெண் உறுப்பில் 2 டிஎன்ஏக்கள் இருக்கிறதாகவும், அதில் ஆருஷியை விட இன்னொரு நபரோட டிஎன்ஏ அதிகமாக இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. யாரோ ஆருஷியோட வெஜினையில் க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. செப்டம்பர் 2009 புதிய சிபிஐ டீம் போடப்பட்டு அகைன் கேஸை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டாக்டர் சுனில் 2009 முதல் ரிப்போர்ட்டில் தவிர்க்கப்பட்ட உண்மைகளாக 2வது ரிப்போர்ட்டில் சொல்கிறாரு. ஆருஷியோட வெஜினல் பார்ட் ரொம்பவே விரிவடையப்பட்டிருந்ததாகவும், ஹேம்ராஜோட ஆம் உறுப்பு நீக்கப்பட்ட நிலையிலையும் இருந்ததாகவும், ஸோ அவர் இன்டர்கோர்ஸில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கணும் சொல்லி முடிக்கிறாரு. ஆனால் ஒரு பெண்ணோட ஹைமன் ரப்சர் ஆகிறதுக்கு
இன்டர் கோர்ஸ் மட்டும் காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி அந்த பொண்ணு அதிகப்படியான வெயிட் தூக்கிறது, ரொம்ப நேரம் விளையாடுறது அப்படின்னு பல காரணங்கள் மூலியமாகவும் ஹைமன் ரப்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்கள கொலை பண்ணதுக்கு ராஜேஷ் தான் காரணம். அதனால தான் அவர் அந்த எவிடன்ஸை மறைக்க ட்ரை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இதற்கு சான்றா போலீஸ் ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோஸில் 2 கோல்ட் பேட் மட்டும் க்ளீனாக இருக்கணும், மற்றதெல்லாம் அழுக்கு படிந்த மாதிரியும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோல்ட் பேட்டை வச்சு தான் அடித்து ரத்தக்கரையானனால அதை நல்லா க்ளீன் பண்ணி அகைன் வச்சிட்டிங்கன்னு சிபிஐ ராஜேஷ் கிட்ட சொல்கிறாங்க. ஃபைனலாக ராஜேஷ் தான் 2 பேரையும் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க சிபிஐ. எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸும் இல்லாமல் சப்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மட்டும் வச்சு தான் இப்படி ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. ஹேம்ராஜ் ஆருஷியோட ரூமில் தான் இறந்துருக்காருன்னு எந்த ஒரு சான்றும் கிடைக்கல சிபிஐக்கு. ஆருஷி முதல்ல இருந்தாங்களா, ஹேம்ராஜ் முதல்ல இருந்தாங்களான்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சிபிஐ சொல்லியிருக்காங்க. கொலை நடந்து 5 வருடங்களுக்கு மேலே ஆகி ஃபார்மலாக ராஜேஷை கோர்ட்லையும் நிறுத்துகிறாங்க சிபிஐ. இந்த நிலையில் நவம்பர் 25, 2013 ராஜேஷ் தான் அந்த 2 கொலைகளையும் பண்ணது அண்ட் சாட்சிகளை மறைக்க ட்ரை பண்ணதும் ராஜேஷ் தானே தீர்ப்பு வழங்கப்படுது. இதற்கடுத்து அக்டோபர் 12, 2017 அலகாபாத் ஹைகோர்ட் அந்த தீர்ப்பு தவறுனும் ராஜேஷை குற்றவாளின்னு சொல்ல எந்த ஒரு போதுமான சான்றிதழால விடுவிக்கப்படுறாரு. இந்த தீர்ப்பெடுத்து ராஜேஷ் தன்னுடைய சிறை தண்டனையான 4 ஆண்டுகளை முடித்து ஃப்ரீயாக வெளியிலையும் விடப்படுறாரு. இதை சேலஞ்ச் பண்ணுற வகையில் மார்ச் 12, 2018 சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க. அந்த இரவு என்னதான் நடந்தது? இப்போ மட்டும் ஆருஷியும் ஹேம்ராஜும் உயிரோடு இருந்தால் ஆருஷிக்கு 31 வயதும் ஹேம்ராஜுக்கு 60 வயதும் ஆகியிருக்கும். கில்லர் நம்ம கூட தான் இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கான். ஸோ இந்த கேஸ் இன்னும் அன்சால்வ்டாக இருக்குது.